பேசிக் மேக்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நான் உங்கள் அகிலா. நாம் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து ஸ்கொயர் ரூட்ஸ் உங்கள் கியூப் ரூட்ஸ் சாப்டர் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம நம்பர்ஸுங்கிற சாப்டர் HCF அண்ட் LCM, டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், இந்த 4 சாப்டர்னு சேர்த்து ஒரு மோர் தென் ஒரு 50 வீடியோஸ் போல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்லேயே வந்துட்டு ஒரு வித்தியாசமான சம்ஸ் நம்ம எப்படி வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ரமேஷ் arranged his 17424 chocolates in such a way or as many rows or there are chocolates in each row. In how many rows does chocolates did he place in each row அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரமேஷுங்கிறவர் வந்து இந்த சாக்லேட்ஸ் வந்துட்டு இன் சச் அ வேல வந்துட்டு ஹாஸ் மெனி ரோஸ், ஓகேவா, இத்தனை ரோஸு இத்தனை காலம்ஸ், ஓகேவா, எத்தனை ரோஸு எத்தனை காலம்ஸ் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், n நம்பர் ஆஃப் ரோஸு n நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ பாருங்கள், சப்போஸ் இப்போ 3 ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 rows and 5 columns. 5 columns இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், 3 into 5 which is equal to என்னது 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். ஆனால் இந்த கேசஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், n into n தான் நம்ம போட முடியும் இல்லையா. ஏன்னா நமக்கு எத்தனை ரோஸ்ன்னு தெரியாது, எத்தனை காலம்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையுமே வந்துட்டு n into n which is equal to எத்தனை இதுக்கிட்டாங்க, ரமேஷ் arranged is 17424 chocolates, ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, n into n is equal to 17424, ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, n square is equal to என்னது 17424. இப்போ இது என்ன பண்ணணும், n is equal to இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இது என்னது, ரெண்டு விதமாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் எல் டிவிஷன் மெத்தட், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட். நான் வந்து இப்போ வந்து ஷார்ட்கட் மெத்தட்லேயே நான் போகிறேன், ஓகேவா. எப்படி வந்துட்டு ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது, இதுக்கு எப்படி ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறது. இப்போ பாருங்கள், 17424ங்க இட்ஸ் எண்ட்ஸ் வித் என்னது 4, ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1, 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே 2 ஸ்கொயரில் வந்து 4 என்ன ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு எண்ட்ஸ் வித் 4, ஓகேவா. அப்போ என்னது, 1 வந்து 2, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8, ஓகேவா. ஸோ வந்து என்னது, 1 வந்து 2, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 8 விச் இஸ் எண்ட்ஸ் வித் 4. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் உங்களை வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஸ்கொயருங்கிறப்ப என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்துட்டு நம்ம இப்போ இது பண்ணிடலாம், அடிச்சிடலாம். பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 174. இப்போ ஓகேவா. இப்போ 174 வந்து எதுக்கு நியரஸ்ட்டாக வருது, 11 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 121, 12 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 144, 13 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 169, ஓகேவா. இதுக்கு நியரஸ்ட்டாக வருது. அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 196. இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. ஸோ நம்ம இது தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன், 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 விச் இஸ் இதை விட வந்து என்ன ஆகுது, லெஸ் தானே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, 13 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, 132 இல்லை அப்படின்னா 138 இதோட ஸ்கொயராக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தில் இப்போ ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி வந்து 13 ஸ்கொயருங்கிறதால என்னது 169 ப்ளஸ் 13, அப்போ என்ன ஆகுது 12, 178, 182, ஓகே. அப்போ இந்த நம்பர் கூட கம்பேர் பண்ணும். ஸோ 174 இஸ் லெஸ் தென் 182. அப்போ என்ன ஆகுது, லெஸ் தென்ங்கிறப்ப என்ன ஆகுது 132. அப்போ என்ன ஆகுது, என்னோட வேல்யூ என்ன 132, ஓகேவா. இப்படி தான் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம வந்து இதோட ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொரு வந்து நார்மல் வந்துட்டு லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் எல் டிவிஷன் மெத்தடில் நிறைய சம்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த மெத்தட் இது பண்ணாமல் நான் இங்கே வந்துட்டு ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1724 இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 132, ஓகேவா. இதுலேயே வந்துட்டு நம்ம வேற ஒரு சம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, வாட் லீஸ்ட் நம்பர் ஷுட் பி மல்டிப்ளைட் வித் 384 டு மேக் இட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ எந்த நம்பர் இருக்கிறது வந்து லீஸ்ட் நம்பர் ஆட் பண்ணால் வந்துட்டு அது வந்து 384 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 384 வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஓகேவா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிப்போம், ஓகேவா. இப்போ என்ன ஆகுது, 2 டைம்ஸ் நான் போடுறேன், 1 2 is 2, 9 2s are 18, 2 2s are 4. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா 9 2s are 18, பேலன்ஸ் 1, 6 2s are 12. எகெயின் பார்த்தீங்கன்னா 4 2s are 8, 8 2s are 16. எகெயின் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8. இது பார்த்தீங்க அப்படின்னா 12 2s are 24. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா 6 2s are 12. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 2s are 4, ஓகேவா. இப்போ என்ன ஆகுது, இப்போ ரெண்டு ஸ்கொயர் ரூட் இது இல்லையா, லீஸ்ட் நம்பர் தான் இல்லையா. அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, அப்போ என்ன இது பார்த்து அப்படின்னா 2 ஸ்கொயர் இது பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்கொயர். ஸோ 384 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகுது 2 ஸ்கொயர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
2 ஸ்கொயர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்கொயர். இங்கே என்ன ஆகுது, ஒரே ஒரு 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, இப்போ இங்கே இடத்துல இருந்தது ஒரே ஒரு 2 1 மிஸ் ஆகுது, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 3 1 மிஸ் ஆகுது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ 6 மட்டும் நீங்கள் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா விச் இஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ எப்படி எழுதுனாது, 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு விச் இஸ் மேக்ஸ் 384 கூட நீங்கள் 6 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ லீஸ்ட் நம்பர் என்னது, நமக்கு லீஸ்ட் நம்பர் என்னது 6. ஓகேவா? இதிலே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. இஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5625 இஸ் 75, தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5625 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56.25 ப்ளஸ் 0.562 which is equal to அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஆல்ரெடி வந்துட்டு கொஸ்டின்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5625 இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 17 அப்படி 75 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட் கேஸஸில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக 75 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 56.25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதிருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்தமாரி வந்துட்டு பாயிண்ட் வச்சுட்டு ஈவன் நம்பராக இருக்குது. எத்தனை நம்பர் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது இல்லையா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிறத நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5625 வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 75 தான். ஆனால் இங்கே பாயிண்ட் வச்சுருக்கதால என்னாவது, இங்கே 1 தான் கிடைக்கிறதால நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இது பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 7.5. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56.25 இஸ் ஈக்குவல் டு 7.5. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.5625. ஓகேவா? இப்போ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5625க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா 75 தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குது, 4 நம்பர் இருக்குது. ஸோ நான் 4 டிவைட் பை ஸ்கொயர் ரூட்டுங்கிறதால நான் 2 போகிறேன் விச் இஸ் நத்திங் பட் 2. அப்போ என்ன ஆகுது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 நம்பர் தான் வருது. ஸோ 0.75. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.5625 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்துட்டு ஈவனில் இருக்கப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் ஆட்ல இருக்கப்போ நீங்கள் அதுமாரி பண்ண முடியாது. ஓகேவா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈவனில் இருக்கும்போது தான் இந்த டேர்ம் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிஷன் வந்துட்டு இதுக்கு வந்து இதாகும். ஆடில் இருக்கப்போ உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5625 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5625 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56.25 plus 0.5625 which is equal to என்ன ஆகுது 75.00 plus 7.50 plus 0.75. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து என்னது, இங்கே எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் 2 டிஜிட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ 75.00 ஸோ 7.50 0.75. அப்போ என்ன ஆகுது 5 12 1 12 31 which is equal to 83.25. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு இந்த சம் வந்து நீங்கள் பண்ணணும். இதிலே வந்துட்டு நம்ம வேற ஒரு சம் நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் சம் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 56 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா 56 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்குள்ளே ரூட் போயிட்டே இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் 55க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 2s are 4 8 2s are 16 எகெயின் பார்த்தீங்கன்னா 2 2 4 2 12 ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 7 2s are 14. ஓகேவா? இப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 56 வந்துட்டு எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸில் எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் பாருங்கள். 2 இன்ட்டு இது பார்த்தீங்க பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 ஏன்னா 7 × 4 28 2 × 28 என்ன 56. ஓகேவா? எகெயின் பாருங்கள், நான் அடுத்த 2 டேர்ம் எடுத்துக்கிட்டேன். 4 × 7 × 2 14. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 × 4 எவ்வளோ 8 8 × 7. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், 56 வந்து 2 × 8 எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 × 14 எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 8 × 7. ஓகேவா? இந்த 3 விதமாக வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் 28 போயிட்டா -26 வரும். 28ல் 2 போயிட்டுனா +26. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 -10. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா
1 which is equal to -1. எப்பயுமே வந்துட்டு நம்ம லீஸ்ட் நம்பர் 1, -1 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லீஸ்ட் வர ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். பாக்கி நம்பர் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணேன், நமக்கு 1 8, இன்னொன்று வந்து 7. ஸோ ஒன்று நம்ம 8லேருந்து 7 பண்ணால் 1 கிடைக்குது, 7லேருந்து 8 பண்ணால் which is nothing but நமக்கு -1. இப்போ வாங்க நம்ம சமக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் 56 + 56 இது இப்படி ரூட்குள்ளே போயிட்டே இருக்கிறதால இது என்ன ஆகுது, இது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது இல்லையா. இது என்னது, which is nothing but இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அப்போ இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்போவுமே வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 7 8 இருக்கப்போ என்னது, நம்ம இருக்கிறதுலே வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் இல்லையா. ஹையஸ்ட் நம்பர் இங்கே என்னது, ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா which is nothing but 8. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், which is equal to 8. இதோட ஆன்சர் என்ன 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் எந்த கேஸஸில் நான் 7 எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் 56 + 56 56 minus 56 minus 56 minus இப்படி இங்கே போயிட்டுருக்கப்போ என்ன ஆகுது, நமக்கு 7 8. இதுக்கும் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். 2, 28 4 14 8 7. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 8 7 தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகுது, which is equal to என்னது, டிக்ரீசிங் ஃபேக்டரில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த கேஸஸில் என்ன இருக்கணும், நம்ம அந்த கேஸஸில் பார்த்திங்கன்னா which is the lowest நம்பர் என்ன பார்த்திங்கன்னா 7 நம்ம எடுக்கணும். ஓகேவா? இதிலே வந்துட்டு ப்ளஸில் நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் நம்பர் நான் சொல்லிட்டேன். இதிலே பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் சப்போஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 56 × 56 × 56 × 56. இந்தமாரி ப்ராடக்ட்டில் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், விச் இஸ் அ ப்ராடக்ட்டில் கொடுக்குறோம் which is nothing but the same number as 56 அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம போடலாம். இப்போ என்ன அது, இப்போ ஒரு சம்லேருந்துட்டு நீங்கள் 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு சம்முக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு வித்தியாசப்படும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக கேட்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதால இது எங்கே இருக்க பிள்ளைக்கு இது கண்டிப்பாக வந்து உதவும். தேங்க்யூ.